முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்றை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார். அது என்ன அறிவிப்பு அப்படின்னு சொன்னால், ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடக்கின்ற ஒப்பந்தம் பெரும்பாலும் முடிந்துவிட்டது. இன்னும் கொஞ்ச விஷயம்தான் பாக்கி இருக்கு. அதையும் நாங்கள் பேசி முடிச்சுடுவோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். இதற்கு பிறகு இந்த விஷயம் உலகளவில் பரவலாக பேசப்படுகிறது. எப்போ ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான யுத்தம், போர் நிறுத்தம், உடன்படிக்கைகள், அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் நடக்கின்ற உடன்படிக்கைகள் எப்போ முடிவுக்கு வரும், அது எப்போ ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் உலகளவில் பேசப்பட்டது. அதுக்கு பதிலாகத்தான் இப்போ அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். நாங்கள் நிறைய விஷயங்களை, பெரும்பாலான விஷயங்களை பேசி முடிச்சிட்டோம், இன்னும் கொஞ்சம் விஷயந்தான் இருக்குது, அதை நாங்கள் பேசி முடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது. இந்த வருஷம் பிப்ரவரி 28ஆம் தேதி அவங்க தொடங்கிய தாக்குதல் ஏப்ரல் 8ஆம் தேதி ஒரு சின்ன பேச்சுவார்த்தை மூலமாக, உடன்படிக்கை மூலமாக போர் நிறுத்தம் வருது. போர் நிறுத்தத்துக்கு போகணும் அப்படின்னா அமெரிக்கா தான் போர் நிறுத்தத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுல முக்கிய குறியாக இருந்தாங்க. ஏன்னு சொன்னால் அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த ரெண்டு நாடும் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த யுத்தத்தில், ஈரான் மீது தாக்குதல் நடத்தினத்தில் பலனொன்றும் கிடைக்கல. ஈரான் மீது தாக்குதல் நடத்தினத்தில் மூக்குடைப்பட்டது தான் மிச்சமாக போனது. அமெரிக்காவுக்குள்ளேயே பல எதிர்ப்புகள், போராட்டங்கள் இந்த ஆட்சி மீது, அரசாங்கத்தின் மீது, ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீதெல்லாம் பல எதிர்ப்புகளும் போராட்டங்களும் கிளம்பியிருந்தது. இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவுடைய பொருளாதாரமும் வீழ்ச்சி கண்டிருந்தது. சில முக்கியமான பெரிய நிறுவனங்கள் கூட இழுத்து மூட வேண்டியிருந்தது. அங்கே இருக்கின்ற விமான நிறுவனங்கள் கூட இழுத்து மூட வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளானது. இதனால் அமெரிக்க மக்கள் இந்த போரை விரும்பலை. எப்படியோ மிக இலகுவாக முடிச்சிடலாம், போரை வெற்றி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தான் அமெரிக்க ஜனாதிபதி நினைச்சார். ஆனால் ஈரானுடைய பலவீனத்தை அவர் அறியாமக்கு போரை ஆரம்பித்தார். அதுக்கு பிறகு ஈரான் கொடுத்த பதிலடி, ஈரான் எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய சக்தி மிக்க நாடு, எத்தனையோ ஆண்டுகளாக பொருளாதார தடை, அந்த மக்கள் தனியாக இருந்து மீளெழுந்த வரலாறு தான் ஈரானுடைய வரலாற்றில் இருக்கு. இப்படி இருக்கிற நேரத்தில் அமெரிக்கா நினைச்ச மாதிரி ஒன்றும் நடக்கலை அப்படின்றன. இப்படியும் தொடர்ச்சியாக யுத்தம் செஞ்சுட்டு இருந்தால், தாக்குதல் நடத்தி இருந்தால் மிகப்பெரிய விளைவை நாங்கள் சந்திக்க நேரும். உலகளவில் வல்லரசு நாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அமெரிக்கா வல்லரசு நாடு என்ற அந்தஸ்தை இழந்து ஒரு வறுமை நிலைக்கு போகக்கூடிய நாடாக, அல்லது உலகத்தில் இருக்கின்ற ஏனைய நாடுகள், சீனாவோ ரஷ்யாவோ அல்லது வேறு நாடொன்று மிக வேகமாக பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைஞ்சு எங்களை முந்திடுவாங்க. இதனால் அமெரிக்கா இதுவரைக்கும் கட்டி காத்துட்டு இருக்கிற அந்த வல்லரசுங்கிற நாமம் இல்லாமல் போயிடும், மக்கள் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடுவாங்க அப்படிங்கிற பயத்தினால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் போர் நிறுத்தத்துக்கு போயிருந்தார். எப்படி இருந்தாலும் வாய்ச்சாவடல் மூலமாக ஈரானை எதிர்த்தாலும், ஈரானுக்கு சவால் விட்டாலும் ஈரான் அதற்கு அஞ்சலை. ஈரானும் பதிலுக்கு வாய்ச்சவாடலும் எதிர்ப்பதிலையும் வழங்கி இருந்தது. இதனால் ஒன்றுமே செய்ய முடியாமக்கு பல வழிகளில் அமெரிக்கா முயற்சி செஞ்சது. மத்திய கிழக்கில் இருக்கின்ற நாடுகள், பாகிஸ்தான், சீனா, இப்படி பல நாடுகளை கொண்டு எப்படியாவது தங்களுடைய கொள்கைகளை, கோட்பாடுகளை, தங்களுடைய உடன்படிக்கைகளை ஈரான் ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்தது. ஆனால் அந்த முயற்சிகள் அத்தனைக்கும் ஈரான் இணங்கலை. ஈரானும் சில கோரிக்கைகளை, உடன்படிக்கைகளை முன்வைச்சது. அமெரிக்காவில் அதை ஏற்றுக்கொள்ள முடியலை. சரி, விழுந்த நமக்கு மீசையில் மண்ணோட்டலைங்கிற கதையை தான் அமெரிக்கா மீண்டும் மீண்டும் கதைகளை சொல்லி வந்தது. இப்போ திடீரென வெள்ளை மாளிகையிலேருந்து அறிவிச்சிருந்தார், நாங்கள் ஈரானும் நாங்களும் பேசி ஒரு உடன்படிக்கைக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த உடன்படிக்கை, இந்த யுத்த நிறுத்தம் இன்னும் 60 நாட்களுக்கு நீடிக்கப்படும். 2 மாதத்துக்கு நாங்கள் இந்த யுத்த நிறுத்தத்தை நீடிக்க போகிறோம். நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை பிடிக்க மாட்டோம், நாங்கள் பேசிவிட்டோம். சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், அணுசக்தி விவகாரம், ஈரானுடைய அணுசக்தி விவகாரம் இருக்குது. மற்றது சர்வதேச கடல் எல்லையில், இந்த ஹோமுஸ் நீரிணையில் கடல் பாதுகாப்பில் அமெரிக்காவுடைய தலையீடு, அது மற்றது ஈரானுடைய பொருளாதார தடையை நீக்குவது, ஈரானுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த பணம் சம்பந்தமான தடைகளை, அவங்களுக்கு நஷ்ட ஈடு வழங்குகிற சம்பந்தமான இந்த விஷயங்கள் தான் இப்போ பாக்கி இருக்கு. அதையும் நாங்கள் பேசி முடிச்சுடுவோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கார். இந்த விஷயமெல்லாம் பெரும்பாலும் யாரால் எட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், மத்திய கிழக்கில் இருக்கின்ற கட்டார், துபாய், சவுதி அரேபியா, குவைட், பஹ்ரைன்,
இப்படியான நாடுகள் பேசியிருக்கு. மற்றது பாகிஸ்தானுடைய இராணுவ அதிகாரி முனீர் அசீம் அண்மையில் ஈரானுக்கு போயிருந்தார். ஈரானுக்கு இந்த பேச்சுவார்த்தை, இந்த யுத்த நிறுத்தத்தை கொண்டு வர விஷயமாகத்தான் போய் பேசியிருந்தார். இந்த விஷயங்களையும் சாதகமான பதில்கள் எட்டப்பட்டிருக்கு, சாதகமான முடிவுகள் வந்திருக்கு. பாகிஸ்தானுடைய தலையீடும் இதுக்கு பின்னால் மிகப்பெரிய அளவில் இருக்கு. இப்போ இதெல்லா நாடுகளும் பேசி ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்திருக்கிறதால அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன இந்த விவகாரம், நீங்கள் ஈரானோட பேசி ஒரு உடன்படிக்கைக்கு வாங்க, தொடர்ச்சியாக யுத்தம் செய்ய முடியாது அப்படிங்கிற விவகாரத்தில் இப்போ பல நாடுகள் ஈரானோட பேசியிருக்கிறது. இந்த 3 விஷயங்கள் தான் இப்போ பாக்கி இருக்கு. அணுசக்தி விவகாரம், ஹோர்முஸ் நீரிணையில் பாதுகாப்பு, அமெரிக்காவுடைய பாதுகாப்பை நிலைநிறுத்தி வச்சிருக்கிறது. மற்றது ஈரானுடைய பொருளாதார தடையை நிற்கிற விஷயமாக தான் ஹோர்முஸ் நீரிணை சர்வதேச இந்த கடல் பரப்பு, சர்வதேச கப்பல்கள், எண்ணெய் கப்பல்கள் போவதற்கான வழிகளை ஈரான் திறந்திருக்கு. இதை தொடர்ச்சியாக திறக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு. எல்லா நாடுகளுடைய சர்வதேச சரக்கு கப்பல்கள், எண்ணெய்களை ஏற்றி போகிற கப்பல்களை நீங்கள் எந்த விதமான தடைகளும் இல்லாமக்கு, தடுத்து நிறுத்தாமக்கு அதனை போக விடணும் அப்படின்ற அமெரிக்கா கேட்டுக்கொண்டது. அதெல்லாம் இப்போ ஈரான் செஞ்சுட்டு தான் இருக்குது. நாங்கள் எந்த விதமான தடைகளையோ தாக்குதல்களையும் அந்த எல்லை பகுதியில் நாங்கள் செய்ய மாட்டோம். ஆனால் நாங்கள் சொன்ன சில விஷயங்களை நிறைவேற்றணும், நிறைவேற்றாட்டி மீண்டும் நாங்கள் அதை மூடுவோம் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லியிருக்கு. ஈரானுடைய சில துறைமுகங்களை அமெரிக்கா தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருந்து ஈரானுடைய கப்பல் மீது, ஈரானுடைய படைகள் மீது தாக்குதல் நடத்திட்டு இருக்கு. அதையும் இப்போ அமெரிக்கா சொல்லியிருக்கு, நாங்கள் எந்த விதமான தடைகளையும் தாக்குதல்கள் நடத்த மாட்டோம். உங்களுடைய பகுதிக்கு வந்து உங்களுடைய கச்சா எண்ணெய்களை, ஈரான் நாட்டிலிருந்து வேறு நாடுகளுக்கு போகிற கச்சா எண்ணெய்களை தாராளமாக எந்த விதமான தடைகளும் இன்றி நீங்கள் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லியும் அமெரிக்கா சொல்லியிருக்கு. இப்போ மிகப்பெரிய ஒரு உடன்படிக்கைக்கு, மிகப்பெரிய ஒரு போர் நிறுத்தத்துக்கு இப்போ வந்திருக்கிறாங்க. இப்போ 2 நாடுகளுக்கும் இடையில் மிகப்பெரிய இந்த போர் நிறுத்த உடன்படிக்கை நீடிக்கப்பட்டிருக்கு. இந்த நீடிக்கப்பட்ட போர் நிறுத்தம் பேச்சுவார்த்தைகள் மூலமாக முடிவுக்கு கொண்டு வந்து 2 நாடுகளுக்கும் இடையில் யுத்தம் நடக்காது, பேச்சுவார்த்தை மூலம் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு சமாதானத்துக்கு போய்விடுவார்கள் என்று தான் இப்போ எல்லாருமே நம்புகிறாங்க. ஏதோ எந்த வகையிலேயே அமெரிக்கா ஈரான் மீது போர் தொடுப்பதற்கு தயார் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க. ஏனென்றால் ஈரானுக்கிட்ட மிகப்பெரிய பலம் இருக்கிறது. இதனால் அமெரிக்கா ஈரான் மீது மோதி மூக்குடப்படக்கூடாது அப்படிங்கிறதுல மிக கண்ணும் கருத்துமாக இருக்கிறாங்க. உலக வரலாற்று நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், வியட்நாமுக்கு பிறகு அமெரிக்கா பின்வாங்கினது ஈரானிடம்தான். வியட்நாம் போரில் மிகப்பெரிய தோல்வியை அமெரிக்கா சந்தித்தது. வியட்நாமை எப்படியோ சூறையாடலாம், களவாடலாம், அடித்து நொறுக்கலாம், அந்த மக்களை கொள்ளலாம், வியட்நாமுடைய வளங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று அமெரிக்கா இலகுவாக இடைபோட்டு வியட்நாம் என்கின்ற நாட்டுக்குள்ளே இறங்கின கையோட அமெரிக்க படைகள், இந்த அமெரிக்க படைகள் மீது எங்கெங்கிருந்தெல்லாம் வியட்நாம் படைகள், வியட்நாம் மக்கள் தாக்குதல் நடத்தினாங்க, எப்படியெல்லாம் அழித்து ஒழித்தாங்க அமெரிக்க படைகள் அப்படிங்கிறதுக்கு வரலாற்று சான்றுகள் இருக்குது. இப்போ வியட்நாமுக்கிட்ட பின்வாங்கின அமெரிக்கா இப்போ ஈரானுக்கிட்ட ஒரு புத்திசாலித்தனமாக நேரடியாக போரில் ஈடுபட்டு தோக்க முடியாது, தோக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி உடன்படிக்கைகள், பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு ஏதோ ஒரு வகையில் அமெரிக்கா உடன்படிக்கைக்கு வந்து சமாதானத்துக்கு வருவதற்கு தயார் நிலையில் இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். எது எப்படி இருந்தாலும் போர் என்பது மிக கொடூரமானது, கடுமையானது. 2 நாடுகளுக்கும் இழப்புத்தான். சாதாரண பொதுமக்கள், இந்த யுத்தத்தில் நேரடியாக ஈடுபடாத பொதுமக்களுக்கு மிகப்பெரிய இழப்பை கொடுக்கக்கூடியதான் இந்த போர். இந்த போர் ஈரானாக இருக்கலாம், அமெரிக்காவாக இருக்கலாம், ஏனைய மத்திய கிழக்கு நாடுகளாக இருக்கலாம். இந்த போர் என்பது நிறுத்தப்பட வேண்டும், ஓய வேண்டும். பேச்சுவார்த்தைகள் சாதகமாக நடந்து எல்லோருமே சமாதானமாக வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் பிரார்த்தனையாகும். இது சம்பந்தமான தகவல் செய்திகள் வந்தவுடன் மேலதிக தகவல்களை தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். தொடர்ச்சியாக இந்த வீடியோ பதிவுகளை பார்வையிட்டு வாருங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.